ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்றைய நாளிலும் ஆண்டுடைய வார்த்தை ஒரு பகுதியை நாங்கள் பார்த்துவிட்டு அதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விடயங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். அது எங்களுடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, மற்றோட வாழ்க்கைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு விடயமாக இன்றைய நாளில் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். இன்றைக்கு நாங்கள் காண்கிற இந்த வசனத்தின் அடிப்படையில் பரிசுத்தவான்கள் என்றால் யார்? பரிசுத்தவான்கள் என்றால் சொல்லும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய அன்புக்குள்ளாக நிலைத்து வாழ்கிறவர்கள்தான் பரிசுத்தவான்கள் என அழைக்கப்படுகிறார்கள். இந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் குறைவுகள் அநேகம் இருக்கலாம். நாங்கள் காண்கிற பரிசுத்தவான்கள் கர்த்தருக்காக ஜீவிக்கிறவர்கள், கர்த்தருக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கப்பட்டவர்கள். இவருடைய வாழ்க்கையில் இன்று அநேக குறைவுகள் இருக்கிறதை நாங்கள் காணுகிறோம். ஆனால் நாங்கள் அந்த குறைவுகளை சொல்லியே அவர்களை ஒரு அழுத்தத்துக்கு கொண்டு போகிறவர்களாக இன்று நாங்கள் மாறிக்கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து தங்களுடைய வாழ்க்கையில் கற்றுக் கொடுக்கிற விதம், எங்களுடைய வாழ்க்கையில் ஒருவர் குற்றத்தை ஒருவர் மன்னியுங்கள், ஒருவருடைய குறைவுக்கு ஒருவருக்கு உதவி செய்யுங்கள் என்று நம்மளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். எனவே அந்த ரீதியில் இன்று வார்த்தையை கற்றுக்கொள்ளுகிற நாம், வார்த்தையை தியானிக்கிற நாம், வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்லுகிற எங்கட வாழ்க்கையிலும் கூட இப்படியான சில குறைவுகள் உண்டு என்பதை முதலாவது நாம் அறிய வேண்டும். இன்று நாம் காண்கிற எல்லா கிறிஸ்தவத்தையும் நாங்கள் பார்க்கும்போது அவளுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவை நம்ம காணலாம். சில நேரம் அந்த குறைவிலிருந்து அவர்களுக்கு வெளியே வர முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கம், ஒரு அழுத்தம் இருக்கலாம். எனவே இப்படியே நாங்கள் அதை சொல்லி அவர்களைப் போல நாங்கள் மாறிவிடாதபடி நாங்கள் பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை முதலாவது நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்கள்? அவருடைய வார்த்தையில் ஏன் இப்படி தவறான காரியங்கள் புறப்பட்டு வருகிறது? அவர்கள் எந்த இடத்தில் முதலாவது பிழைத்திருக்கிறார்கள் என்று நாங்கள் கொஞ்சம் அவர்களை தேடி பார்த்து அவளுடைய குறைவில் அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்வதுதான் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியாக காணப்பட வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், சோதிக்கப்படுகிறவர்களுக்கும் பாடுபடுகிறவர்களுக்கும் அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று நாங்கள் வாசிப்பது போல, இந்த வசனத்தின் அடிப்படையில் யார் இந்த காலகட்டத்தில் யார் குறைவுள்ளவராக இருக்கிறார்கள்? ஆண்டவரை அறிந்தவர்கள், ஆண்டவரை நேசிக்கிறவர்கள், ஆண்டவருக்காக தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையிலும் கூட இன்று சில குறைவுகள் இருக்கிறதை நாங்கள் காணுகிறோம். ஆனால் நாங்கள் அந்த குறைவுகளை கண்டு அவர்களை வெறுக்காதபடி, அவர்களை ஒதுக்காதபடி, அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த குறைவை நாங்கள் அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நாங்கள் உதவி செய்யக்கூடிய நபராக நாங்கள் மாறும்போது அது கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். முதலாவது எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்து பார்க்கும்போது எங்களுடைய வாழ்க்கையில் என்ன குறைவுகள் இருக்கிறது? நான் எந்த இடத்துல குறைந்திருக்கிறேன்? எந்த வாழ்க்கையில் நான் எந்த விடயத்தில் அதிகமாக குறையப்பட்டிருக்கிறேன்? தேவனுடைய காரியத்தில் செய்வதில் நான் குறைவுள்ளவனாக இருக்கிறேனா? தேவனை நேசிப்பதில் நான் குறைவுள்ளவனாக இருக்கிறேனா? தேவனுடைய ஜனங்களை நேசிப்பதில் நான் குறைவுள்ளவனாக இருக்கிறேனா என்று பார்த்து முதலாவது எங்களுடைய பகுதியை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது தான் மற்றவரை காணும்போது எங்களை போல அவருடைய வாழ்க்கையிலும் சில குறைவுகள் இருக்கும். அந்த குறைவுக்காக நாங்கள் உதவி செய்ய வேண்டும், அவர்களையும் சரியான இடத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு முதலாவது தோன்றும். அப்போ என்னோட வாழ்க்கையில் இப்படியே நாங்கள் காலத்தையும் நாட்களையும் இன்று கடந்து விட்டோம். குறைகளை சொல்லி மற்றவர்களை அழுத்தத்துக்குள்ளே கொண்டு போய்
மற்றவர்களை எழும்பி வர முடியாத அளவுக்கு சில நேரம் நாங்கள் அந்த அவர்களுடைய குறைவை சொல்லி சொல்லி அவர்களை வேதனைப்படுத்தக்கூடிய சம்பவத்துக்குள்ளாக இன்று நாங்கள் ஆளாயிருக்கலாம். எனவே எங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிற விடயம் என்னவென்றால், பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். எந்த நேரமாயிரும், எப்படியாப்பட்ட ஒரு நேரமாக இருந்தாலும், எப்படியாப்பட்ட ஒரு நபராக இருந்தாலும், அவங்க வாழ்க்கையில் குறைவுக்கு உதவி செய்ய வேண்டியதான் எங்களுடைய கடமை. எனவே இன்று நாங்கள் இந்த வார்த்தையின் அடிப்படையில் நாம் முதலாவது எந்த இடத்துல குறைந்து போயிருக்கிறோம், நாம் நேசிக்கிற ஜனங்கள் எனக்கு குறைப்பட்டிருக்கிறார்கள் என்று ஆராய்ந்து பார்த்து அவங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு ஒரு வளர்ச்சியை எடுத்து காட்டும்படியாக அவர்களை ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு நிலைமைக்கு கொண்டு வரக்கூடிய நபராக நாங்கள் நின்று, ஆண்டவர் எங்களுக்கு எங்களுடைய குறைவில் நாங்கள் நல்லா வர வேண்டும் என்று விரும்பி அவர் எங்களுக்கு உதவி செய்வது போல எங்களால் முடிந்தளவு மற்றவருடைய குறைவை காணும்போது அவர்களை சீர்படுத்தும்படியாக, அவர்களை தைரியப்படுத்தும்படியாக கடவுளுடைய வார்த்தையின் அடிப்படையில் அவர்களுக்கு உதவி செய்ய நாங்கள் எப்பொழுதும் கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே கிறிஸ்தவராக இருக்க நாங்கள் எங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற குறைவை முதலாவது நாங்கள் ஆராய்ந்து பார்த்து, அந்த குறைவிலிருந்து நாங்கள் வெளியே வந்து, எங்களைப் போல தான் மற்றவர்களுக்கு குறைவுகள் இருக்குது என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து அவர்களுக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கி, கடவுளுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அவர்களுடைய குறைவுகளை மறந்து அவர்களுக்கும் ஆவிக்குரியதில் வளர்வதற்கான உதவிகளை செய்ய நாங்கள் ஆயத்தப்படுவோம். எனவே இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற உங்களை அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.